ஸ்பெஷல் என்ன பண்ணுறது இவனடா முடிஞ்சு ஏதோ கடைங்கள பேய் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எதோ தெரில நான் வந்து ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ எங்கடி இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி உங்கள் வீடு இருக்காது அப்படின்னு கேட்டுக்கோங்கன்னா நாங்கள் வந்து நம்ம வந்து அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நாகப்பட்டினம் வரைக்கும் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ்னால் எப்படி பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் எதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்து போயிருந்தீங்கன்னா அது ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் அழகாக ஒயிட் கலரில் தெரியும். இதை வந்து லைட்லி லைட் இப்போனா காஞ்சே கிடக்குது ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட் பண்ணலாம் ஓகேவா. ஓகே வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து ஃபேஸ் வாஷை பார்க்க போகிறோம். இது என்ன இது கொலன்னு ஏன்னா அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி பிசு 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 பிசுன்னா கொஞ்சம் செடியோ மண்ணாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற மாதிரி பண்ண போகணும். இது எப்படி பண்ணணுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டோடைய தோல் எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பழத்தை லைட்டாக தண்ணி ஊற்றி தோல் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி வர வழியா ஒரு மாதிரி கட்டி சுட்டில் சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும். அப்படி இழுக்கிற நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னா லைட்லி அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பழம் வந்து தோல்லையே உட்காந்து இருக்கும் இல்லையா ஒரு பழம். அந்த பழத்தை எடுத்து நல்லா நசுக்கி இது மாதிரி போட்டுக்கோங்க. இதை போட்ட பிறகு லைட்டாக மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா நசுக்கி லைட்டாக லிக்யூட் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ வந்து அந்த கண்டிஷன்ஸில் ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்கோல் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணேன். உங்கள் வீட்டில் இந்த ஃபேஸ் வாஷ் ஏதோ அது யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வருது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி வருது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா சோப் லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோப் லிக்யூட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் சோப்பு இருக்குது இல்லையா, சோப்பில் வந்து எப்படி சொல்லுது இப்போ அந்த சோப்பு லைட்டாக சோப்பை வந்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஊற்றிருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இதே சோப்பை வந்து மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி என்ன பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வேறு எதுவுமே போடல. லைட்டாக கையில் கொடுத்தாங்க. இது மாதிரி லைட்டாக கையில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக கையில் போட்டு வீடியோ வந்து பார்க்கலாம். இது மாதிரினா இது மாதிரி தான் போட்டுப்போம் பார்ப்போம். ஒரு 10 மினிட் நல்லா ஊற வச்சுட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு எடுங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிருக்கும் ஓகேங்களா. என் ஃபேஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுது. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் எதுவுமே போடல தெரியுங்களா உங்களுக்கு. ஆனால் இருக்குது இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸுடைய ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கை காமிப்பா. இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குது மை டார்க் சைடாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் சைடில் இருக்குது. நான் கண்ணுக்கு மேலாம் போடல. இது மாதிரி உங்களுக்கு